சீதாவா? ஆமா, நாகலிங்க ஐயா தான் அந்த பொண்ணை கவனிச்சுக்க சொல்லி என்ன அமிச்சாரு. அப்படியா? நீ போ. டேய் வாடா நீ. என்ன பத்தி கவலைப்படாத, இப்ப கட்டிக்க முடியாது. தைரியமா போ, தைரியமா போ, பரவாயில்ல போ. குடிங்கடா, நல்லா குடிங்கடா. சீதா, எங்க சீதா அவசரமா போற? இங்க கொஞ்சம் வந்துட்டு போய. நல்ல கண்ணு, யாரடா அந்த பொண்ணு? சீதா மாதிரி எல்லாம் இருக்கு. சீதா, சீதா, என்னங்க சீதா ஓடுது? காரை எடுத்துட்டு போய் அவளை பிடிச்சு கொண்டா. ஏன் மருத, முத்து, காளி வந்துட்டாங்க. சீதா எங்கடா இங்க வந்தா? நீங்க தானே எஜமானிச்சீங்க? மடையங்களா? அவ இந்த பக்கம் தானே ஓடி இருக்கா. அவ இங்க இருந்தா தேடிக்கொண்டாங்க. அவ இல்லாம நீங்க திரும்பி வந்தீங்க, உங்க உயிரை எடுத்துடுவேன். போங்கடா. டேய் வாங்கடா. வாங்க. என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து ஓடி வர்ற? அவன் அந்த நாகலிங்கம் அண்ணிய கோடவுன்ல வச்சு பூட்டிட்டான். தாத்தாவே, நீ வீட்டுக்கு போ, இதெல்லாம் வர்றேன்.
கட்ட அவுத்து விட்டது சீதாவா? சீதா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்ச? சீதா நீயா? நீ எங்க இங்க வந்த? நீ செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் மூடி மறைச்சிடலாம்னு நினைக்காது. ஒரு ஏழையோட கொலைக்கு காரணமாக இருந்த நீ உன் கௌரவத்தை காப்பாத்திக்க அந்த பொண்ணோட வாழ்வையே விலை பேச வந்திருக்கேன்னு தெரியும். நீ ஒரு அயோக்கிய கொலைகாரன். இனிமே அந்த பொண்ணு உன் கையில கிடைக்க மாட்டா. போ, போயிடு. ராதா எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிடுவா நினைக்காது. இந்நேரம் என் ஆட்கள் அவளை பிடிச்சிருப்பாங்க. எங்கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. என்ன விட்டு காலத்துக்கு முன்னாடி விட்டு என்ன விட்டு யாரும் உனக்கு துணைக்கு வர மாட்டாங்க. நீ செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் வயலை கொளுத்தி விட்டு அதையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப என் குடும்ப கௌரவத்தை அழிச்சு பாக்குறியா? அவங்க யார் தெரியுமா? என் தாய்க்கு மேலானவங்களா, என் தாய்க்கு மேலானவங்க. அவங்களையா? அண்ணி இது வேலு விட்டு நாயாச்சே, என்னமோ விஷயம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணு. எழுந்து
அழுத உன்னை கொல்றதுனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை. இந்த கிராமத்து ஜனங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். நீ உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோட இருக்க கூடாது. தம்பி அவனை விட்டு, தம்பி அவனை விட்டு. நல்ல காரியங்களையே செஞ்ச நீ இந்த பாவியை கொல்லுவோம். கைய கரையாக்கிக்காத தம்பி, கரையாக்கிக்காத. அண்ணி, என்ன மன்னிச்சிட்டீங்களா அண்ணி? என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கிட்டீங்களா அண்ணி? என்ன மன்னிச்சிட்டீங்களா அண்ணி? இப்பவும் ஒண்ணு நான் மன்னிக்கலன்னா கடவுள் எப்பவுமே என்ன மன்னிக்க மாட்டார் தம்பி, மன்னிக்கவே மாட்டார். நாளைக்கு கைது செய். அட என் டிக்கிரி நானா என்ன பொட்டியோட கிளம்பிட்ட? எங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு தண்ணி வந்திருக்குது, அதனால நான் தான் போய் நெருப்பு வைக்கணும் போறேன். நீ வச்ச நெருப்புக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க, வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஒண்ணு குளிய ஆமா, நீங்க ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? நீதி என் பக்கம் இருக்குடா. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போய் சட்டையை மாத்திட்டு வா. உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் நான் வயலுக்கு போறேன். வாடு. எனக்கு ஆனா ஆனா கத்து கொடுங்க மாமா. என்ன சொல்லு? ஆனா ஆனா அவனா அவனா ஈனா ஈனா ஈயன்னா ஈயன்னா ஊனா. தம்பி சாப்பிட்டு போப்பா. வேண்டாம், நீ நேரமாச்சு. சாப்பாட்டை வயலுக்கு அனுப்பிச்சு. அதுக்கு ராதா வரட்டும், அவகிட்டயே கொடுத்து அனுப்புறேன். அது வரைக்கும் நீ என் கையால தான் சாப்பிடணும். சீதா, புள்ள ரொம்ப வெக்கப்படும், இன்னும் கொஞ்சம் கேட்டு போடுமா? சாப்பாட்டு விஷயத்துல நான் வெக்கமே பட மாட்டேங்க. அம்மா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பட்டணத்துல ஒரு பெரிய கண் டாக்டர் வந்திருக்காராம். அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு சீக்கிரமா கண்ணு தெரியும்படியா செய்ய போறேன். ராஜா, என்ன சார்? இந்த உன் டிரைவிங் லைசன்ஸ். உன் நன்னடத்த காரணமா நீதிபதி உன் தண்டனையை குறைச்சிருக்காரு. இன்னில இருந்து உனக்கு விடுதலை. இனிமே நீங்க இருக்க வேண்டியதில்லை. வா என்னோட டவுன்ல கொண்டு விட்டுரு. ஒரு பிள்ளை எழுந்துட்டு தவிக்கிறேன். அதை சரி பண்றதுக்கு ஒருத்தர் வந்தான். இப்ப இவனையே அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க. ராஜா, உன் மனசுதான் எனக்கு தெரியும். உன் முகத்தை நான் பார்த்தது கூட இல்லை. அதுக்குள்ளே போறேங்கிறியப்பா. தம்பி, மாமா எங்களை விட்டுட்டு போகாதீங்க மாமா, இங்கே இருந்துருங்க மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா, என்னை விட்டு போகாதீங்க மாமா. மாமா என்னை விட்டு போகாதீங்க மாமா, என்னை விட்டு போகாதீங்க மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா. ஐயா, ஐயா, என்னை ஏன் விடுதலை பண்ணீங்க? அராதையா கிடந்த எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க. அன்புன்னா என்ன, பாசம்னா என்னங்கிறத உணர வச்சீங்க. நீங்க கொடுத்த பொறுப்புல நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு. எரிஞ்சு போன வயலை விளைய வைக்கணும். எங்க அம்மாவுக்கு கண் சிகிச்சை செய்யணும். எங்க அண்ணன் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கணும். மறுபடியும் அதே கிராமத்துல அதே பாசச்சிறையில நான் ஆயுள் கைதியாவே இருந்துடுறேன். என்னை விடுதலை பண்ணாதீங்க ஐயா, என்னை விடுதலை பண்ணாதீங்க.
இருக்க பாராசா வா. நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு நான் ஊரைக்கு போயிட்டையா. இந்த பொன்னம்மா பொண்டி கட்டையா பதத்தியா கல்யாணம் ஆகாமையே தனியாவே இருந்துடுவையா. சரி கழுத, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்யா. சரி கழுத.